வணக்கம் மக்களே, சில்வத்து ஜீவிக்கு உங்களை மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கெல்லாம் ஓணம் ஸ்பெஷல் சொல்கிறதுக்காக நான் வந்து இந்த வீடியோஸ் போடுறேன். உலகத்தில் வரும் அனைத்து மக்களுக்கும் என்னோட ஓணம் ஸ்பெஷல் நல்வாழ்த்துக்கள். நானும் ஓணமை கொண்டாடுறேன். எந்த பண்டிகையாக இருந்தாலும் நம்ம கொண்டாடுவோம். ஸோ உங்களையெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ரீல்ஸ் எடுத்தேன். அதுக்குள்ளே இந்த சாரீ கட்டலாமா, அந்த சாரீ கட்டலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்ட்டு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, கண்ணாடியில் என்ன நல்லா பார்த்துட்டிங்களா? இருங்க, ஃபுல் ஃப்ளெட்ஜாக காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக காட்டலை, விளையல் போடலை, தோடை போடலை, அப்படி இப்படி சொல்லக்கூடாது. ஸோ இது வந்து லைவாக போட்டால் பேச முடியாது. ஸோ அதுக்காக ஆக்சுவலாக இந்த சாரீ பத்தலை, பட் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, எப்படி இருக்கு? ஸோ திடீர்னு சடனாக ஒரு பிளானு. சரி, எல்லாருமே வந்து ஓணம் ஸ்பெஷல் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்மளும் சில்வது ஜீவி நேயர்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷஸ் சொல்லனா என்ன, வெறும் சமையலே போட்டுட்ருக்கோம். காலையில் யார் சொன்னது வீட்டை க்ளீனாக வச்சுக்கோங்க? எத்தனை வேலை பண்ணியிருக்கேன், எத்தனை வேலை பண்ணிவிட்டு உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ரீல்ஸ் போட்டிருக்கேன். வேர்த்து தள்ளுதுங்க பாருங்கள். அதே டே தான், அதே துணி துவைத்தல், அதே பாத்திரம் விளக்குதல், அதே வந்து 15/9/2024. ஸோ அதான் பாருங்கள், அதே க்ளீன் பண்ணி வச்சுருக்க வீட்டை எல்லாமே மேக்ஸிமம் நான் க்ளீன் பண்ணுவேங்க. எல்லாமே நான் சிங்கிளாக தான் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ நிச்சயமாக நான் வந்து பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரெஸ்ஸில் பார்த்துட்டிங்களா? ஸோ இப்போ உள்ள ஏசிக்கு போகலாமா? முடியலங்க. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஓணம் ஸ்பெஷல். ஓணம் இல்லாமல் வேறு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம யூவி டார்லிங் கண்ணாடி கழட்டிடலாமா? எல்லாருமே என்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. வெரி 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 சாரி. வந்து எல்லோரும் வந்து ஒரு லட்சிய பாதையை நோக்கி ஓடுறோம். அந்த லட்சிய பாதை வந்து எவ்வளோ தூரம் வெற்றி அடையும்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையிலையும் முயற்சியிலையும் நம்ம ஓடிட்டுருக்கோம். அந்த நம்பிக்கையும் முயற்சியும் இடைவிடாத வந்து ஜீவிக்கிட்ட இருக்குன்னு யாரெல்லாம் நம்புறீங்கன்னு கை தூக்குங்க. நான் தூக்கிடுவேன். ஸோ எல்லாருக்கும் ஓணம் ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் மட்டும் இல்லாமல், இன்றைக்கி நம்மளோட யுவி டார்லிங் தெரியும் இல்லையா, பாட்டு வேறு பாடக்கூடாது. ஸோ அவங்களோட இன்றைக்கி வெட்டிங் டே. இந்த மாதம் அவங்களோட பர்த்டே. ஆக்சுவலாக பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணல. நீ எத்தனை நாள் வந்து நீ விஷ் பண்ணாமல் மறந்து போவ, எத்தனை வருஷம் மறந்து போவன்னு அவங்க வந்து கேட்டாங்க. இந்த வாட்டி அதனால தான் உங்ககிட்ட நான் வந்து ஒப்படைச்சிட்டேன். ஏன்னா நீங்களும் ஃபேமிலிஸில் ஒருத்தர். எல்லாருக்கும் உங்களுக்கும் வந்து யார் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ, யார் யாரெல்லாம் திருமண நாள் கொண்டாடுறீங்களோ, எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஸோ ரீல்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு வேலை பெண்டிங் ஓவருங்க. என்னால் முடியல, சீரியஸாகவே முடியலன்றது எப்போவுமே நான் ஒத்துக்குவேன். ஆனால் முடிகிற டைம் வந்து இதுக்காக மெனக்கெடணுமே அப்படின்ட்டு எனக்கு அந்த கிடைச்ச அந்த 1 மணி நேரம் கேப்பை வந்து எந்த சாரீ எடுத்து கட்டலாம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அம்பிகா சேச்சி வாங்கி கொடுத்த சாரீ. ஆக்சுவலாக இது தான் கட்டலான்னு பார்த்தேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அம்பிகா சேச்சிக்கு வந்து என்னோடய மனமார்ந்த ஓணம் ஸ்பெஷல் நல்வாழ்த்துக்கள். ஸோ அந்த சாரீ எடுத்து கட்டலான்னு பார்த்தேன். அப்புறம் இது கட்டாமே இருந்துச்சு. ஆக்சுவலாக இவ்வளோ தான் சாரியான்னு எனக்கு தெரியல. இது பத்தலை, இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்து கட்டிட்டு ஒரு வீடியோ உங்களுக்கெல்லாம் சரி போட்டுடலாம், கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி போட்டேன். புரட்டாசி யார் யாரெல்லாம் பிடிப்பீங்க? நான் புரட்டாசி பிடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து பயங்கரமாக டீப்பாக இருப்பேன். இப்போ எல்லாமே வந்து ஓவர்லோடாக நம்ம தலையில் எல்லாம் ஹெக்டிக்காக இருக்கிறதுனால நிஜமாக தூங்குறதே இல்லைங்க. தூங்குறது இல்லாதனால தான் வெயிட் ஜாஸ்தி போடுன்றது டாக்டர் சொல்லியிருக்காங்க. பட் தூக்கம் வரமாட்டேங்குது. இன்றைக்கி நாளைக்கு என்னன்னு யோசிக்கும் போது நம்மளுக்கு சுத்தமாக தூக்கம் வரமாட்டேங்குது. தெரியுதா எதுக்காக இந்த ஸ்வெட்டிங் அப்படின்னா, அங்கே போய் ஃபேனே இல்லாமல், ஆங்கிளும் கிடையாது, என்கிட்ட ஸ்டிக்கும் கிடையாது. நீங்கள் பாருங்கள், இது சாப்பாட்டு கை, இது லெஃப்ட் ஹேண்ட். எல்லாமே வந்து நம்ம உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி தான் வச்சு எடுப்பேன். ஸோ யுவி டார்லிக்கு கண்டிப்பாக வாழ்த்துங்க. இன்னும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னோடய விஷஸ். அதே மாதிரியே வந்து எப்போ ஜீவி ஊருக்கு வருவீங்க அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த படமெல்லாம் வந்து இப்போது ரயில் வந்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். மறுபடியும் கமிட் ஆகிட்டு நான் கமிட் ஆகி நடித்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து 1 வருஷ காலமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த படத்தை எப்போ கூப்பிடுவாங்க, இந்த படத்துக்கு எப்போ கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. திரும்ப நான் நாமகிரிப்பேட்டை வரும்போதோ என்னென்னா, நல்ல ஃபாலோவர்ஸும் இருக்கீங்க, கெட்ட ஃபாலோவர்ஸும் இருக்கீங்க. யாரெல்லாம் நான் என்ன சொன்னாலும் ஓப்பனாக தான் சொல்ல முடியுது. யாரோட பர்சனல் நம்பரும் வாங்கி நம்மளால் பேசவும் முடியல. அதுக்கான டைமும் ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால தான், வேறு ஒன்றும் உங்களை பார்க்கக்கூடாது, உங்களோட ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது அப்படிலாம் எனக்கு 1% கூட
எனக்கு தானங்க பெருமை. நீங்கள் வந்து என்னோடய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது, என் மேலே அன்பு செலுத்துறதெல்லாம் மற்றவங்களுக்கு என்னவோ ஏதோ எனக்கு தெரியாது. எனக்கு உண்மையாலுமே பெருமையான விஷயம். நம்மளை வந்து மதித்து ஃபோட்டோ எடுத்து ஒரு ஞாபகமாக மெமரிஸாக ஸ்டோர் பண்ணுறாங்களே. எனக்கு எப்படி வந்து விஜய் சேதுபதி சார், ரஜினி சார், நம்ம தளபதி சார் அப்படின்னு, நம்ம அஜித் சார் அப்படிலாம் நான் பார்த்து ஐ மீன் எக்ஸைட்மெண்ட் இல்லை, எக்ஸைட் ஆடுற மாதிரி உளறேன்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் என்னை பார்த்து அது மாதிரி தானே எக்ஸைட் ஆவீங்க. ஸோ இன்னொரு பொண்ணு வந்து ரொம்ப பெரிய ஃபேன். கண்டிப்பாக அவள் பேரை சொன்னால் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நிச்சயமாக இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாளைக்கு வந்து சொல்கிறேன். லைவ் வாங்கன்னு கேட்குறீங்க. லைவ் வரதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ கூட லைவை போட்டுருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி என்கிட்ட பேச முடியாது. கச்சான்னு வந்துடுவாங்க, என்னை டென்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஜீவி ஆல்ரெடி வந்து பயங்கர டென்ஷனில் இருக்கேன். எப்படி இருக்குது இந்த பொட்டு? மீனா கணேசன் அம்மா கேட்டுகிட்டே இருப்பாங்க, உனக்கு நீட்டை பொட்டு அழகாக இருக்குது. நானும் வச்சு பார்த்தேன் எந்த பொட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னோடய ஓன் தாங்க. இது வந்து நான் வந்து இது என்ன சொல்கிறது, ஐலைனரில் வச்சுட்டு நான் கொஞ்சம் அப்படியே ஸ்டைல் பண்ணிட்டேன். சொன்ன மாதிரி நீட்டை பொட்டு தான் நல்லாயிருக்கு. ஒரு மலையாளி லுக்கு எனக்கு இருக்கிறதுனால மலையாள வர்ண பகவான் எல்லாருக்கும் ஒன்று தான். எப்படி சொல்கிறது, கிருஷ்ணர்னு நினைக்கிறேன். ஃபேவரட் ஒரு கோவில் இருக்குது. அந்த கிருஷ்ண பகவான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக அருள் புரிஞ்சதுனால கிருஷ்ணனோட சாரீஸும் இருக்குது. எங்கள் அப்பா பேரும் கிருஷ்ணன். கோவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலானதான். எங்கே தெரியுமா, கேரளாவில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிருஷ்ண பகவானோட அருள் என்கிட்ட இருக்கிறதுனாலையும், எங்கள் அப்பாவாக கிருஷ்ணனாக இருக்கிறதுனாலையும், கிருஷ்ணன் சாரீ வந்ததுனாலையும் சரி ஓணத்தை கொண்டாடலாம், உங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ கூட நான் பேசணும்னு சத்தியமாக நினைக்கல. 2 ஷார்ட்ஸ் உங்களுக்காக நான் போட்டுட்டேன். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ஜீவியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் இது பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் சரி ஓகே, பேசி போட்டால் இந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்ப்பீங்கன்ற ஒரே ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ எடுக்கிறேன். யாரெல்லாம் ஃபுல் வீடியோஸ் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கேட்டிங்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. படிக்கிறதுனால தான் அடுத்த மூமெண்ட் நான் கையில் மொபைல் வச்சுருக்கும் போது தான் நான் உங்களுக்கு லைக்ஸ் போடுவேன். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிடுறீங்க. இருந்தாலும் அதை நான் வீட்டுக்குள்ளே ஃப்ரீ டைம் இருக்கும்போது பார்க்கும்போது எடுத்து லைக் போட்டு வச்சிடுறேன். ஒவ்வொருத்தருக்கும் என்னால் பதில் சத்தியமாக சொல்ல முடியாது. சொன்னால் எல்லோரும் கோச்சுக்குவாங்க, எனக்கு இது பண்ணலை. அதே மாதிரியே யாரோட ஃபோன் நம்பரும் வாங்கி பேச நான் தயாராகவே இல்லை. மன்னிச்சிடுங்க. டிஎம் பண்ணு, பிஎம் பண்ணு, சிஎம் பண்ணுன்றீங்க. ஒன்றும் பண்ண மாட்டேன். ஜிபி அவ்வளோதான், ரெக்கை கட்டி பறக்கும். அடுத்த ஷூட்டிங் எங்கே அப்படின்னா நம்மளோட குத்தம்பாக்கம் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. மருமகள் சீரியல் எப்போ அப்படின்னா, இன்றைக்கி தேதி என்ன, ஜஸ்ட் அ மினிட், 15 அடுத்து ஷூட்டிங் எப்படின்னா 18, மேபி 18, 19 குத்தம்பாக்கத்தில் தான் ஷூட்டிங். அது எங்கே என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ ஒவ்வொரு ஷூட்டிங்கும் லாங் லொக்கேஷன் போடுறாங்க. கொடுக்கறது 4 நாள், ஒன்று திருவள்ளூர், இல்லாட்டி சிட்லப்பாக்கம், இல்லாட்டி குத்தம்பாக்கம் அப்படின்னு போட்டுடுறாங்களா. நம்ம ஒன்றும் பண்ண முடியல. தொழில் அப்படி மதித்து தலை வணங்கி நம்ம போய் ஒர்க் பண்ணிட்டு வரதா இருக்குது. ஸோ கொடுக்குற 4 நாளைக்கு எதுக்கு பில்டப்புன்ட்டு நாங்களும் கூப்பிட்ற இடத்துக்கு ஓடிடுறோம். காலையில் 7 o'clock எங்கேருந்து கிளம்புனோம்னா வீட்டுக்கு 11 o'clock வரோம். 11 o'clock வந்துட்டும் அந்த 7 o'clock கிளம்புறதுக்குள்ளே 6 மணிக்கு எல்லா வேலையும் எந்திரிச்சு, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டுன்றதுனால 6:30க்கு தான் நான் எந்திரிச்சு நான் குளிச்சுட்டு அந்த 1/2 hourல டீ போட்டு கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன். அதே மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எனக்கு தெரியும். அதே மாதிரியே வந்து 7 மணிக்கு நம்ம கிளம்புறோம் அப்படின்னா 8:30க்குள்ளே நான் வந்து ஆட்டோவாக இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறது, இதாக இருந்தாலும் காராக இருந்தாலும் நான் மேக்கப் போட்டு முடிச்சுட்டு நான் ஷார்ட்டுக்கு ரெடி ஆகிடுவேன். அந்த எனர்ஜி வந்து 9:30 வரைக்குமே நான் அவங்கக்கிட்ட ஃபுல் எனர்ஜி குறையாமல் வேலை பார்த்துட்டு வர வழியில் நான் ஃபோன் கால்ஸ் எல்லாம் பேசிட்டு வந்துட்டு மேபி 11 மணி ஆகிடும். 11 மணி ஆகும்போது 11:30 அந்த மாதிரி ஆகிடும். நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் சாப்பிட்டுட்டு நான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் ஷூட்டிங் இருந்து நான் ரெடியாகி போகிறதுக்கு அதிகபட்சம் நான் தூங்குற நேரம் எவ்வளோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையாலுமே எனக்கு தெரியாது, 4 hours அவ்வளோதான் நான் தூங்குவேன். டீப் ஸ்லீப்பும் போக முடியாது. அதனால தான் கண்ணெல்லாம் ஃபுல்லாக டார்க் ஸ்பாட் வந்துடுது. ஸோ இதுதான் விஷயம். சிங்கிள் உமன் புரிஞ்சுக்கோங்க. எல்லா வேலையும் பண்ணுறேன். ஷோல்டர் பெயின் வேறு வருது, நீ பெயின் வேறு வருது, ஒன்றும் பண்ண முடியல. இதுக்காகவே நான் வெயிட் ரிடக்ஷன்ஸ் பண்ணும். இன்னும் ஜிம் போக ஆரம்பித்தா நிச்சயமாக வந்து என்னோடய இன்ஸ்டா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பர்சனல்ஸ் வீடியோஸ் போகும். ஓகே, பாய், கீப் இன் டச், லவ் யூ. என் அன்பையும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன், என்னையும் புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். பாய்.